இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் 15ஆம் நாள் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவாகும். அன்னை மரியாளின் விண்ணேற்பு என்பது இயேசுவின் தாயான மரியாள் தனது உலக வாழ்வு முடிந்த பிறகு ஆன்மாவோடும் உடலோடும் நேரடியாக விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்வை குறிக்கின்றது. கத்தோலிக்க திருச்சபையும் ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லப்படும் பழமைவாத திருச்சபையும் இந்த நிகழ்வை ஒரு முக்கிய நம்பிக்கையாகவும் திருவிழாவாகவும் கொண்டாடுகின்றன. இதன் முக்கிய உண்மைகள் என்னவென்றால், ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15 அன்று இது பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், மரியாள் இறந்த பிறகு அவரது உடல் மண்ணில் மக்கிப் போகவிடவில்லை. கடவுளின் அருளால் அவரது உடலும் ஆன்மாவும் சேர்ந்தே வானகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. இதன் மறைபொருள் என்னவென்றால், இது கத்தோலிக்க திருச்சபையின் முக்கிய நம்பிக்கை கோட்பாடுகளில் ஒன்றாகும். 1950 திருத்தந்தை 12ஆம் பயஸ் இதை திருச்சபையின் நம்பிக்கையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதன் ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால், இயேசுவின் தாயாகவும் பாவ மாசு அற்றவராக வாழ்ந்ததற்காகவும் கடவுள் மரியாளுக்கு கொடுத்த உன்னதமான பரிசுதான் இந்த விண்ணேற்பு. மரியாளின் விண்ணேற்பு ஒரு நம்பிக்கையின் அடையாளம். எப்படி என்றால், இறந்த மனிதர்களின் உடல் எங்கு செல்லுகிறது என்ற கேள்விக்கு மரியாளின் விண்ணேற்பு ஒரு பதிலாக அமைகிறது. அதே போன்று நாமும் ஒரு நாள் இறைவனுடன் முழுமையாக இணைவோம் என்ற நம்பிக்கையையும் இது தருகிறது. உலக முடிவின் போது நாம் அனைவருமே முழு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நம்மில் உறுதிப்படுத்துகின்றது. இந்த விண்ணேற்பு பெருவிழா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்னை மரியாள் நமக்காக ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் பரிந்து பேசுகிறார். பாவத்திலிருந்து நம்மை வெளிக்கொணர, விண்ணக வாழ்வை அடைய காட்சிகள் தந்து நம்மை தம் திருமகனிடம் அழைத்துச் செல்லுகிறார் என்பது உண்மையிலும் உண்மை. மரியே வாழ்க, இயேசுவே உமக்கு புகழ்.